உங்களை ஏகே ரெஸ்லிங் தமிழ் வாயிலாக இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வரவேற்கிறேன். ஸ்டார்ட் பண்ணோடனே விண்டேஜ் ஸ்டைலில் ஸ்டேஜ் செட்டப் பண்ணி வெடியெல்லாம் வெடிச்சு தெறிக்க விட்டாங்க, ரிங்கெல்லாம் எரிக்க விட்டாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக பேட் மெக்கஃபே இந்த கமெண்ட்ரி செக்ஷனுக்கு மீண்டும் பேக் வந்துட்டார். இனிமேல்ட்டு பேட் மெக்கஃபே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்காக ஃபர்ஸ்ட் மேட்சை ட்ரீவ் மெக்கன்ட்ரேவ் வராரு, என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ட்ரீவ் மெக்கன்ட்ரேவ் என்ட்ரன்ஸ் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ட்ரீவ் மெக்கன்ட்ரேவுக்கு அப்புறம் யார் வரான்னு கேட்டிங்கன்னா செமி ஜெயின் வர்சஸ் ட்ரீவ் மெக்கன்ட்ரி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆடியன்ஸ்ல ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் சைஸ் ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்லேயே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் செமிஜெயினை தூக்கி அப்படியே வந்து கமெண்ட்ரி டேபிளுக்கு அந்தாண்ட தூக்கி விட்டேறிவார் ட்ரீவ் மெக்கன்ட்ரி. அதுக்கப்புறம் ட்ரீவ் மெக்கன்ட்ரி பயங்கரமாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரீவ் மெக்கன்ட்ரி டாப் ஆஃப் த ரோப்பில் இருந்து செமிஜெயினுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு முதல் வச்சு அப்படியே தூக்கி அடிக்கலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்த வந்து செமிஜெயின் எஸ்கேப் ஒரு பவர் பம் கனெக்ட் பண்ணி விட்டுருவார் ட்ரீவ் மெக்கன்ட்ரிக்கு. அப்படியே கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உடனே பின் அவுட் பண்ண முயற்சி பண்ணுவார். அந்த இடத்துலையும் செமிஜெயின் பின்ன தடுத்து விட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கெல்மரா கிக் போட ட்ரீம் மேக்கர் முயற்சி பண்ணால் அதை கட் பண்ணி ப்ளூ தண்டர் ஃபினிஷரை போடுவார் செமிஜெயின். அதையும் வந்து டேப் போட்ட கட் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து கெல்மோரா கிக்கை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சிருவார் ட்ரீம் மெக்கன்ட்ரி. ட்ரீம் மெக்கன்ட்ரி இந்த மேட்சை முடிச்சதில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ட்ரி வர்சஸ் செமிஜெயின் இவங்க ரெண்டு பேர் மேட்ச்லேயும் ட்ரீம் மெக்கன்ட்ரி மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. செமிஜெயின் இன்ன வரைக்கும் ட்ரீம் மெக்கன்ட்ரி தோக்கவே அடிக்கல. அந்த முறை இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. செமிஜெயின் கேரியரில் ட்ரீம் மெக்கன்ட்ரி இன்ன வரைக்குமே தோக்கடிச்சது கிடையாது அப்படின்ற ரிசல்ட் இங்கே தொடருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம் இவங்க ஸ்டோரி லைனில். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். இதோட இந்த மேட்ச் முடிஞ்சு விரைவாகவே இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி WWE ஹால் ஆஃப் ஃபேமர்லாம் வந்திருந்தாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, டிட்டோ சாண்டனா வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ரிச் ஹியரிங் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரிஞ்ச மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஜிம்மி ஹார்ட் வந்திருந்தாரு. இவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து உமன்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்சுக்காக ஃபஸ்ட்டு யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, இஎஸ்கை வருவாங்க. இஎஸ்கை டேமேஜ் கண்ட்ரோல் டீமோட வருவாங்க. அதுக்கப்புறம் இஎஸ்கை மட்டும் தனியாக வர ஆரம்பிப்பாங்க. அவங்க வேர்ல்டு சாம்பியன் கேரியரில் வந்து 8 மேட்ச்சில் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, நம்ம லிவ் மோர்கன் வருவாங்க. லிவ் மோர்கன் டாமினிக் அதுக்கப்புறம் ரிக்யூர் என்ட்ரிகளோட வருவாங்க. அவங்களும் வந்துட்டு போயிடுவாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃப்ரி யாருன்னு கேட்டிங்கன்னா, சார்லஸ் ராபின்சன். இவரை பார்த்தீங்கன்னா நிறைய பழைய மேட்ச்லாம் இருப்பார், முக்கியமான மேட்ச்லாம் இருப்பார். அதே ரெஃப்ரியை தான் இப்போ வந்து WWE இந்த மேட்ச்க்காக போட்டிருக்காங்க. அடுத்த இந்த மேட்ச்சில் யாரோட இடையூறு இல்லாமல் இந்த மேட்ச் முழுக்க தனியாகவே நடைபெறணுன்ற மாதிரி இந்த மேட்சை முடிவு பண்ணி இந்த மேட்சை நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த மேட்ச்சில் முழுக்க டாமினேட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்கை வந்து சூசைட் டைவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டாப் ரோப்லேருந்து டைவ் அடித்து பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. அவங்களோட முயற்சி பண்ணி எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து யூஎஸ்கை வந்து லிவ் மோர்கனுக்கு ஒரு கிக்கு விடுவாங்க நீயால். அந்த நீயால் விட்ட கிக்கில் வந்து மூக்கில் ரத்தம் வரும். அதுக்கப்புறம் வந்து கார்னரில் போய் டபுள் நீ போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஃபினிஷரை போட போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஃபினிஷர் போட போகிற நேரத்தில் டைவ் அடித்து போடுற நேரத்தில் லிவ் மோர்கன் எஸ்கேப் ஆகிடுவாங்க. எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை முடிச்சதுக்கப்புறம் அவங்க டாமினிக் மிஸ்டீரியோ ரிக்யூர் என்ட்ரிகள் வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க கூட செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கு என்ட்ரன்ஸ் கிட்ட போன நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமாக லிவ் மோர்கனுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து இன்னொருத்தவங்க யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே மியூசிக் வரும். ரீகா ரிப்ளே மியூசிக் வந்து அது மட்டும் இல்லாமல் உள்ளிருந்து வெளில வந்து இல்லை ரிக்யூர் என்ட்ரிகளும் டாமினிக் மிஸ்டீரியோ பக்கத்தில் இருக்கும்போது ரீகா ரிப்ளே எந்தவித பயம் காட்டாமல் லிவ் மோர்கனை சேலஞ்சு பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த மேட்சோட செக்மெண்ட்டாக முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான மேட்ச். அந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், சாம்பியன்ஷிப் மேட்ச், வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலர் வர்சஸ் டேமின் பெஸ்ட் வர்சஸ் கந்தர் இவங்களுக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஃபின் பாலர் வருவார். ஃபின் பாலர் என்ட்ரன்ஸே வித்தியாசமாக இருக்கும். தலையோட கவர் பண்ண ஒரு மாஸ்க் போட்டு வருவார். ஜேடியோட வருவார். அதுக்கப்புறம் ஜேடி வந்து இவரை வழி அனுப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமின் பெஸ்ட் வருவார். டேமின் பெஸ்டோட என்ட்ரன்ஸும் பயங்கரமாக இருக்கும். அப்படியே அந்த வந்து கழுகோட ரெக்கையெல்லாம் வர மாதிரிலாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக யாரோட என்ட்ரன்ஸாக இருக்கும் கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற கந்தரோட என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. கந்தர் ஆடியன்ஸ் தொட முயற்சி பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் கையை தட்டி விடுவார் கந்தர். அதோட அவர் ரிங்குள்ளே வர ஆரம்பிப்பார்.
அப்படியே இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வேற லெவலில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபின் பாலரை டேமின் பெஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கந்தரை நோக்கி போறாரு. கந்தர் அப்படி நோக்கி போகும்போது கந்தருக்கு ஒரு சூசைட் டைவ் போடுறாரு. அந்த டாப் ரோப்பை தாண்டி டைவ் பண்ண மூமெண்ட்லாம் இருக்கக்குள்ள பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மேட்ச்லாம் சூப்பராக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்தில் 2 பேர் தாண்டி 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் ட்ரிபிள் மேட்ச்ன்றதுனால ஒருத்தருக்கும் தங்களோட பர்ஃபார்மன்ஸை குறைக்கவே இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே இன்டர்ஃபேஸ் நடக்கவே இல்லை. அது ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல அண்டர்டேக்கர் மூவ்மெண்ட்லாம் போட்டாரு நம்ம டேமின் பெஸ்ட். அண்டர்டேக்கர் மாதிரி கையை அப்படியே டாப் ரோப்ல இருந்து டைவ் அடிக்கிற மூவ்மெண்ட் பண்ணாரு. கமெண்ட்ரியில கூட அண்டர்டேக்கர்னு சொன்னாங்க. ஓல்டு ஸ்கூல்ல அண்டர்டேக்கர் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபின் பாலரை. அதுக்கப்புறம் வந்து டேமின் பெஸ்ட்டுக்கு வந்து கந்தர் வந்து தன்னோட பவர் பாம் போட முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அவர் அட்டாக் பண்ணுறாரு. ரிவெஞ்ச் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து தன்னோட பவர் பாமை கனெக்ட் பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணுறது. இது மாறி மாறி வந்து இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்க விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஃபின் பாலருக்கு வந்து தன்னோட ஃபினிஷரை போடலான்ட்டு போவார். ஃபினிஷரை போடலான்ட்டு போய் டாப் ரோப்ல ஏறி தன்னோட ஃபினிஷரை போடுறதுக்கு ரெடியாக இருப்பார். அந்த இடத்துலேருந்து வெளில இருந்து கந்தர் தடுத்து விட்டுருவாரு. தடுத்து விட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பாலர் ஃபினிஷர் போட முடியாமல் தடுமாறிக்கு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கந்தரும் டேமின் பெஸ்ட்டும் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் டேமின் பெஸ்ட்டும் ஃபின் பாலர் சேர்ந்து கந்தருக்கு டேமின் பெஸ்ட் பவர் பாம் போட அதுக்கப்புறம் வந்து ஃபின் பாலர் வந்து தன்னோட வந்து ஃபினிஷரை போட 2 பேருமே சேர்ந்து ஃபினிஷரை போட்டு பின் பண்ணாமல் அந்த நேரத்தில் வந்து டேமின் பெஸ்ட் தடுத்து விட்டுருவாரு. கந்தரை தோக்கடிச்சிருப்பாங்க. அங்கேயே முடிஞ்சிருக்கும் கந்தரோட சாம்பியன்ஷிப் ஸ்ட்ரீக்கு. அதை முடிச்சிருப்பாங்க. அதை நல்லாவே காப்பாற்றி விட்டார் டேமின் பெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தொடரும். இந்த மேட்ச் அதுக்கப்புறம் தொடர்ந்ததில் கந்தரை பிடிச்சி ஸ்லிப்பர் கோல்டு போட கந்தர் வந்து டேமின் பெஸ்ட்டுக்கு ஸ்லிப்பர் கோல்டு போட அதுக்கப்புறம் வந்து கந்தர் வந்து கந்தருக்கு டேமின் பெஸ்ட் வந்து சோக்ஸ்லாம் போட மாறி மாறி மூவ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மேட்சை பிடிக்கணுன்றதுக்காக டேமின் பெஸ்ட்டுக்கு வந்து வெளில வச்சு தன்னோட பவர் பாம்பை போட்டு அது ஸ்டீல் ஸ்டெப்பில் போட்டு அடிப்பார். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ற போனோடனே தொக்கா மாட்டின ஃபின் பாலரை போட்டு முடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அவருக்கு ஒரு பவர் பாம்பு போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி தன்னோட சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போகிற கந்தர். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்க யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். யூஎஸ் சாம்பியன்ஷிப் உமன்ஸ்க்கான யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவர் உமன் சாம்பியன் ஆக போகிறாங்க. ஃபைனல் மேட்ச் நடக்கும் டோர்னமெண்ட்டில். ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா செல்ஸ் கிரீன் வர்சஸ் மிச்சன். இவங்க 2 பேருக்கும் நினைச்சோம். செல்சா கிரீனுக்கும் இவங்களுக்கும் மிச்சனுக்கும் நடக்கும் இந்த மேட்ச்சில். வந்து இந்த மேட்ச்சில் யாருமே வந்து ரிங் சைடில் நிற்க மாட்டாங்க இந்த பேப்பர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் மட்டும் கரெக்டாக வந்து பேப்பர் நியூ நிற்பாங்க இந்த மேட்ச்சுக்கு செல்சா கிரீனுக்கு சப்போர்ட் பண்ணி. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க செல்சா கிரீன். செல்சா கிரீன் இந்த மேட்ச்சில் வந்து அவங்களோட ஹஸ்பண்டும் ஃபினிஷரான ஜாக் ரைடரோட ஃபினிஷர்லாம் போட்டு நல்லாவே நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் உமன் சாம்பியன் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் செல்சா கிரீன் தன்னோட சாம்பியன்ஷிப்பை இழந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவர் உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன்ஷிப் செல்சா கிரீன்ற மாதிரி பட்டத்தை இப்போ வாங்கிட்டாங்க. நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்சுக்கான வந்திருக்கோம். மெயின் ஈவெண்ட் மேட்சுக்காக நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். மெயின் ஈவெண்ட் மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓன்ஸ். இவங்க 2 பேருக்கும் WWE அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் கோடி ரோட்ஸ் கெவின் ஓன்ஸ் வந்ததுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வரும்போது அது விண்டேஜ் ஸ்டைலோட பெல்ட்டோட வர்றாரு. அதாவது ஈகிள் ரெக்க போட்ட, ஏன்னா இது ஃபுல்லாகவே விண்டேஜ் செக்மெண்ட் மாதிரி தான் இருக்குன்றா அந்த ஈகிள் ரெக்க போட்ட பெல்ட்டோட வர்றார். பெல்ட்டோட வந்தோடனே கெவின் ஓன்ஸுக்கு கோடி ரோட்ஸுக்கு மேட்ச் ஆரம்பிச்ச உடனே கெவின் ஓன்ஸ் ரிங்க விட்டு இறங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் உள்ள இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். சூசைட் டைவ்லாம் போகிறார். சூசைட் டைவ் போட்ட உடனே என்ன நடக்குது கோடி ரோட்ஸ்க்கு அப்படியே காலில் இன்ஜுரி மாதிரி காமிக்கிறாங்க. 20 தான் போறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஸ்மாக் டவுன்ல காலில் ஏற்பட்ட ஆங்கிள் ஏற்பட்ட இன்ஜுரியை காமிப்பாங்க. அதே போலதான் இப்பயும் அவர் அந்த இன்ஜுரியோட தான் விளையாடுற மாதிரி காமிக்கிறாங்க நமக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் கெவின் ஓவன்ஸ் அப்படியே வந்து கோடி ரோட்ஸ் அடிச்சு இழுத்துட்டு போய் கமெண்ட்ரி டேபிள் கிட்ட ரேண்டி ஆர்டன் எப்படி தூக்கி அப்படியே கமெண்ட்ரி டேபிள் மேலே தூக்கி விட்டேறி வர அந்த மூசை போட்டாரு. அந்த மூசை போட்டோடனே கமெண்ட்ரி டேபிளில் உள்ளவங்களாம் இது ரேண்டின்னு கத்துறாங்க. உடனே இவரு பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணுறேன், ஹே அந்த கேமரா முன்னாடி பார்த்துக்கிட்டு ஹே ரேண்டி அப்படின்ற மாதிரி ரேண்டி ஆர்டன் அப்படியே நக்கல் பண்ணி காமிக்கிறாரு. அதனால இந்த ஸ்டோரி லைன் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக தெரியுது. நான் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் உள்ரோ போனாலும் கோடி ரோட்ஸால் காலால் முடியல, காலை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே உள்ரோ போய் பயங்கரமாக அடிச்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வெளில வந்து கமெண்ட்ரி டேபிள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டன் எப்படி கமெண்ட்ரி டேபிள் ஆர்கேஓ போடுவாரோ அந்த மாதிரி கோடி ரோட்ஸ் ஆர்கேஓ போடுறார். 2 பேருமே வந்து ரேண்டி ஆர்டன் மூவ்ஸை இப்போ வந்து போட்டிருக்காங்க. அதனால ரேண்டி ஆர்டன் கொஞ்சம் காண்டா இருப்பாரு. என்னடா நான் இல்லாமல் ஏன் மூவ்ஸை நீங்கள் போடுறீங்களான்ற காண்டா இருப்பாரு. அதனால இந்த செக்மெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு அடுத்ததான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா
கெவின் ஓவன்ஸோட பவர் பாம்லேருந்து எஸ்கேப் கோடி ரோட்ஸ் எஸ்கேப் பண்ணோடனே ரெஃப்ரி மேலே விழுந்துடும். ரெஃப்ரி வெளில போயிடுவார். அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் நவுந்ததுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து ஜம்பிங் மூவ் போடும்போது ரெஃப்ரி மேலே விழுந்துடும். அதுக்கப்புறம் 2 ரெஃப்ரி வெளில கிடப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸை அடிக்கிறதுக்கு ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்தாரு. அந்த ஸ்டீல் சேரை பார்த்துட்டு கோடி ரோட்ஸ் அதுலேயே வந்து கிராஸ் ரோட்ஸை போடுவார். கிராஸ் ரோட்டை போட்டு பின் பண்ணுவார். 5 கவுண்ட் ஆடியன்ஸ் என்னதுக்கப்புறம் யார் ரெஃப்ரி 6வது கவுண்டுக்கு ஆடியன்ஸ் என்றப்போ ரெஃப்ரி வருவார். ரெஃப்ரி வெளில இருந்துக்கிட்டே தேப்ட ஆரம்பிச்சார். இந்த டேப் தட்டி இந்த மேட்சை முடிச்சு வச்சிருவார். இந்த மேட்ச்ல வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் வின் பண்ணி சாம்பியனா ரீடைன் பண்ணிட்டு போயிட்டார். இந்த மேட்ச் வந்து வேற லெவலா இருந்துச்சு. இதுதான் இன்னைக்கான சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல இருந்துச்சு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க.